உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். தந்தை தன் சொத்தில் இருந்து மகன் மற்றும் மருமகளை வெளியேற்ற முடியுமா? இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் ராஜேஸ்வர் பிரசாத் ராய் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இதில் தந்தைக்கு சில வீடுகள் இருக்கிறது. அதில் ஒரு வீட்டில் மகன் மற்றும் மருமகளை குடியேற அனுமதிக்கிறாரு. பிற்பாடு அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மொத்தமாக இருக்கிற அந்த சொத்தை அபகரிக்க நினைக்கிறாங்க. உடனடியாக தந்தை என்ன செய்கிறாங்கன்னா, அவர்களை வீட்டை விட்டு வெளியேறுமாறு கேட்கிறாரு. ஆனால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற மறுப்பதோடு அந்த முதியவர் மீது குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழாக வழக்கம் தொடுக்கின்றனர். இதனால் பாதிக்கப்பட்ட அவர் மாவட்ட தீர்ப்பாயத்தில் ஒரு வழக்கம் தொடுக்கிறாரு, மூத்த குடிமக்கள் சட்டம் 2007 கீழாக. ஆனால் அந்த பராமரிப்பு தீர்ப்பாயமானது இந்த முதியவருக்கு ஆதரவாக தீர்ப்பளித்து விடுகிறது. அந்த தீர்ப்பை எதிர்த்து தான் இவங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் வராங்க. இதனை விசாரணை செய்த உச்சநீதிமன்ற நீதியரசர் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது அந்த தந்தையினுடைய, அதாவது அந்த முதியவருடைய சுய சம்பாத்திய சொத்தே தவிர உங்களுடைய மூதாதையர் சொத்து அல்ல. அதனால் பீகார் மூத்த குடிமக்கள் விதிகள் மற்றும் விதி 21 உட்பிரிவு 2 உட்பிரிவு ஐயின் கீழாக மூத்த குடிமக்களுடைய பொருள் மற்றும் உடைமை மற்றும் அவருடைய உயிரை பாதுகாப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றமும். இதன் அடிப்படையில் இந்த தகாத முறையில் சட்டவிரோதமாக அந்த முதியவருடைய சொத்தை அபகரிக்க நினைத்தது தவறு. அதனால் மூத்த குடிமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழாக அந்த மாவட்ட நீதிமன்றமானது தீர்ப்பாயமானது வழங்கிய உத்தரவை இந்த உச்சநீதிமன்றமானது அப்படியே ஏற்றுக்கொண்டு அதில் எந்த ஒரு தீர்ப்பையும் மாற்றாமல் மகன் மற்றும் மருமகளை அந்த முதியவருடைய சொத்தில் இருந்து வெளியேறுமாறு ஒரு உத்தரவை பிறப்பித்து விடுகிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.